பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கிருபையாக தியானிப்போம். ஆண்டவருடைய பெரிய நாமம் மகிமைப்படட்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21 சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒரு சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு அழைத்த தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களை தேடி ஆண்டவர் இன்றும் ஏக்கத்தோடு இருப்பதை நம்மளால் உணர முடியும். தேவ சமூகத்தில் தனிப்பட்ட முறையில் அவரோடு கூட அமர்ந்து நீங்கள் அவரை தியானித்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பீங்கன்னு சொன்னால் தேவனுடைய இருதயத்தின் ஏக்க குரல் உங்களால் கேட்க முடியும். அவருடைய திருவுள சித்தத்தை உங்களால் அறிய முடியும். அவருடைய ஏக்கமெல்லாம் என்னோடு கூட சஞ்சரிக்கிற ஜனங்கள் தேவை. எந்த ஒரு ஊழியக்காரனிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற முதன்மையான காரியம், நீ என்னுடைய மனிதனாயிருப்பாயானால் நீ என்னோடு கூட சஞ்சரிக்கிற மனிதனாயிரு அப்படிங்கிறது தான் தேவன் முதலாவது எதிர்பார்ப்பார். அதன் பிற்பாடு அவர் கற்றுக் கொடுக்கிறவைகள், அவர் சுமத்துகிற பாரம், அவரால் ஏற்படுத்தப்படுகிற ஊழியங்களை செய்வதற்கு நமக்கு பலனை ஆண்டவர் கொடுப்பார். அந்த வகையில் இந்த நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்குடைய காரியங்களை சிந்திப்போம். அதிலே தேவனை சிந்திப்போம். அந்த ஏனோக்குனுடைய சம்பவங்களிலே, ஏனோக்குடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்து நாம் சிந்திப்போம். ஏனோக்குக்கு தேவன் செய்த மூன்று காரியங்கள் தேவன் ஏனோக்குக்காக செய்தவைகள் 3 காரியங்களை முன்வைத்து நான் இந்த நாளிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஏனோக்கை குறித்து மொத்தம் 8 வசனங்கள் முழு வேதத்திலும் இருக்கிறது. ஏனோக்கை குறித்து மொத்தம் 8 வசனங்கள் முழு வேதத்திலும் இருக்கிறது. ஒன்று ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், 2வது எபிரேயரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 5வது வசனத்தில், 3வது யூதாவின் புஸ்தகத்தில் சில வசனங்கள். மொத்தம் 8 வசனங்கள் தான். இந்த 8 வசனத்தில் தேவனுடைய இருதயத்தை மிகவும் புரிந்து கொண்ட ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் அதில் இருக்கிறது. ஏனோக்கை பற்றி அங்கே வேதம் சொல்லுது, 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 300 ஆண்டுகள் ஒரு மனிதன் தேவனோடு நடந்திருக்கிறான். வாக் வித் காட் அப்படின்னா தேவனோடு நடக்க ஆரம்பித்திருக்கிறான். ஆண்டவரோடு நடந்த ஒரு மனிதன் ஏனோக்கு. சஞ்சரிக்கிற அனுபவம், எல்லாவற்றையும் தேவனோடு பகிர்ந்து கொண்ட ஒரு அனுபவம். தேவனும் தேடி 300 ஆண்டு காலம் அந்த ஏனோக்குங்கிற ஒரு மனிதனோடு கூட பேசியிருக்கிறார், அவரோடு கூட நடந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. ஆனால் அந்த ஏனோக்கினுடைய சம்பவங்கள், வாழ்க்கை, தேவன் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கிரியை செய்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும் போது, அதை தியானிக்கும் போது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதை நம்ம மறுக்கவே முடியாது. அதனால் இந்த ஏனோக்கு குறித்து 3 காரியங்கள், அதில் தேவன் அவருக்கு செய்த 3 காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். முதலாவது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால அவர் தேவனாலே சாட்சி பெற்றவராக இருந்தார். 11ஆம் அதிகாரம் எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவருக்கு சாட்சி கொடுத்தார். இவன் என்னுடைய சிநேகிதன் அல்லது என்னோடு சஞ்சரிக்கிற மனிதன், நற்சாட்சி பெற்றான் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எபிரேயரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றிருக்கிறான். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது ரோமரின் புஸ்தகத்தில், இதிலே ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வானான், அவன் தேவனுக்கு பிரியமானவனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருப்பான். அப்போது ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானவைகளை எல்லாம் செய்கிறவராக காணப்படணும். கர்த்தரால் அழைக்கப்பட்ட கனம் பெற்ற தேவனுடைய மனிதர்களாய் நீங்கள் இருப்பீங்கன்னா
நீங்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாக இருக்கணும். விசுவாசத்தினால் மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும், வேறு வகையில் பிரியப்படுத்த முடியாது. அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்குக்கு தேவன் செய்தவைகள், அந்த ஏனோக்குடைய சஞ்சரிப்பின் நாட்களை கனப்படுத்தி அவர் செய்த ஒரு அற்புதமான காரியம், அவர் ஒரு நற்சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு நற்சாட்சி கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு ஆண்டவர் நற்சாட்சி கொடுக்கிறத பார்க்க முடியும். எல்லாரும் சூழ்ந்திருக்கிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சஞ்சலப்படுத்துகிறவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை நற்சாட்சி பெற்றவங்களாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் அநேகர் உங்களை சஞ்சலப்படுத்துகிறவங்களா இருக்கலாம், அநேக காரியங்களை சொல்லி உங்களை சங்கடப்படுத்துகிறவங்களா இருக்கலாம். சங்கடப்படுத்துகிறவங்களுக்கு முன்னாடி, சஞ்சலத்தை உண்டாக்குறவங்களுக்கு முன்னாடி, அவன் உங்களை தவிப்புக்கு உள்ளாக்குறவங்களுக்கு முன்னாடி, அவமானப்படுத்துகிறவங்களுக்கு முன்னாடி, அல்லது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு உங்களோடு ஒத்துழைப்பு கொடுக்காம தூரத்திலிருந்து உங்களை கவனித்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களுக்கு முன்னாடி நீங்கள் பிரியமானவர்கள் என்று உங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவன் தேடி வரும்போது அல்லது தேவனை தேடி நாம் அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் மாத்திரம், அவரோடு நடக்கிறவர்களாய், அவரோடு வாழ்கிறவர்களாய், எல்லாவற்றிலும் தேவனை கனம் பண்ணுகிற ஒரு அருமையான தேவ பிள்ளையாய், தேவனுடைய மனுஷனாய் நாம் காணப்படுவது ரொம்ப அவசியம். அப்படி இருந்தால் மட்டும் போதும், ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி சாட்சி கொடுப்பார். யோவான் 12:28 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று. அங்கே சுற்றி இருந்த எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவருடைய சத்தம் வானத்தில் துணிக்க ஆரம்பிச்சது. பிதாவின் சத்தம் வானத்தில் துணிக்க ஆரம்பிச்சது. தம்முடைய குமாரனை அங்கே மகிமைப்படுத்தினார். எல்லாருக்கும் முன்னாடி இவர் தேவகுமாரன் என்பதற்கு அவர் சாட்சி கொடுக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுரூப மலையில் நீங்கள் பார்க்க முடியும், அங்கே 3 சீசர்களை அழைத்து கொண்டு போகிறார். அங்கே அவர் மறுரூபமாகிறார், அவருடைய முகம் மறுரூபம் அடைகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்த்து பயந்து பேதுரு எல்லோரும் சொல்லும்போது, நாம் இங்கே ஒரு 3 கூடாரத்தை போட்டுடுவோம், உங்களுக்கு ஒன்று, எலியாவுக்கு ஒன்று, சொன்னோம், மோசேக்கு ஒன்று கூடாரம் போட்டு இங்கே தங்கிடுவோம். அவங்க பிதற்றின போது, பயத்தினாலே உளறின பொழுது மேலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. சங்கடப்படுத்துகிறவங்களுக்கு முன்னாடி, புரியாதவங்களுக்கு முன்னாடி கர்த்தருக்கு தனக்கு தெரிந்தவைகள் எல்லாம் உங்களுடைய தரிசனத்துக்குள்ளே, ஊழியத்துக்குள்ளே புகுத்து விட வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட பயணிக்கிறவங்களுக்கு முன்னாடி, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று, நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு அற்புதமான காலம் வந்திருக்கிறது. அதனால் தேவ சமூகத்தில் சஞ்சரிப்போம், அவரோடு கூட பிரயாணப்படுவோம், அவரோடு கூட நடப்போம், அவருடைய இருதய பாரங்களை எல்லாம் நாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை தொடர்ந்து நடத்தும். நம்முடைய ஊழியங்களில் ஒரு பெரிய வெற்றியை இது கொண்டு வரும். சாட்சி பெற்றவர்களாய் மாறுவோம். பர்னபாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனுமாக இருந்தான். நீங்கள் எப்பொல்லாம் சாட்சி பெறுகிறீர்களோ, தேவனாலே புகழப்படுகிறீர்களோ, அப்பொழுதுதான் ஆத்துமாக்களும் திரளான ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வரும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் நானும் நற்சாட்சி பெற்றவர்களாய், அதுவும் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்களாய், தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கிறவர் என்கிறதை உணர்ந்து அவரோடு கூட நடப்போம். அவர் நம்மோடு கூட சஞ்சரிக்க, நம்மோடு கூட உலாவ அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர்.